ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எக்ஸசைஸ்னு தனியாக பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்க சமைக்கும் போதே எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லைனா உங்களோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டெஸ்க்லேயே ஒரு குட்டி குட்டி பிரேக் எடுத்து 5 மினிட்ஸ்க்கு 6 மினிட்ஸ்க்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதத்துலேயும் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குள்ளே எப்படி ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்லி அவங்கள அந்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியுமோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக போட்ட டிவி பார்த்துட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம் கீழே உட்காந்துட்டு அப்படின்னு போட்ட பதிவை பார்க்கும்போது ஒருத்தங்க எங்களால் கீழே உட்கார முடியாது, நாங்கள் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. இன்றைக்கி வாங்க சேரில் உட்காந்துக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணலாம். ஈஸியாக நிறைய எக்ஸசைஸ் சேரில் உட்காந்துட்டுமே பண்ண முடியுங்க. ஸோ வயதானவர்கள் கூட தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி உள்ள எக்ஸசைஸ்லாம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அப்பர் பாடி, கோர், லோவர் பாடி எல்லாத்துக்குமே நல்ல எஃபெக்டிவான எக்ஸசைஸ் நிறைய பண்ண முடியும் இதில். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் 12 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். எல்லா எக்ஸசைஸுமே 10 ரெப்பிடேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 20 ரெப்ஸ் வரைக்கும் கூட போங்க. ஒரு செட் ஒரு பிரேக் எடுத்து 2 செட்டும் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன வார்ம் அப் பண்ணிட்டு, லைக் ஒரு ஜாயிண்ட்டுக்குள்ள ரொட்டேஷன்லாம், ஹிப் ரொட்டேஷன், நெக் ரொட்டேஷன், ஷோல்டர் ரொட்டேஷன், நீ ரொட்டேஷன், ஆங்கிள் ரொட்டேஷன், இந்த மாதிரி ஜென்ரலாக உள்ள வார்ம் அப் பண்ணிக்கோங்க. செஞ்சு முடிச்சுட்டு ஜென்ரலாக உள்ள ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் செஞ்சு முடிச்சுட்டு முடிங்க. அது எப்படி பண்ணணும்னு தெரியாதுன்னா அது எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், முதல்ல சேர் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. தரை ஏதாவது வழுக்கிற மாதிரி உள்ள இடத்துலனா ஏதாவது யோகா மேட் மாதிரி கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. பிளாஸ்டிக் சேர் வழுக்காமல் செய்யாமல் பார்த்துக்கோங்க. அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பேசிக்காக நல்ல சேர் எண்டில் முடிஞ்ச அளவுக்கு வந்து உட்காந்துக்கோங்க. ரொம்ப ஸ்டேபிளாக பின்னாடி உட்கார்றதுக்கு பதிலாக சேரோட எண்டில் நம்ம பட் இருக்கிற மாதிரி கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வந்துட்டிங்க அப்படின்னா காலை நல்லா கீழே வச்சுட்டு ஹை நீ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். அதில் சிம்பிளாக உட்காந்து பண்ணிகிட்ருக்கோம். டிவி பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம். இப்படி பார்த்து பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட கோரை நல்லா ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி வயிற்றில் ஒரு ஸ்கியூஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மேலே கொண்டு போகிறோம் பாருங்கள். அதை பார்த்துட்டு ப்ரீத்திங் நார்மல், கோர் ஆல்வேஸ் டைட். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் சிம்பிளான ஹை நீ, எவ்வளோ முடியுதோ நல்லா அப் அப் அப். ஓகே. செகண்ட் ஒன், கை ரெண்டையும் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஆப்ஸ் டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அப்பர் பாடியை பேக் கொண்டு போங்க. கூணு போடாமல் அப்பர் பாடி கொஞ்சம் பேக், காலை மேலே வச்சுட்டு ஜஸ்ட் ஃப்ளட்டர் கிக்ஸ். மேலேயும் கீழையும் வெர்டிக்கலாக பண்ணுறோம். கை இங்கே இல்லை இங்கே வச்சா எனக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்குதுன்னா வச்சுக்கலாம். ப்ரீத்திங் நார்மல். காலை ஆல்வேஸ் இந்த மாதிரி செய்யும்போதெல்லாம் கால் விரல் எல்லாம் டோஸ்லாம் வெளியே பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி, ரொம்ப ஃபாஸ்ட் அப்படி ஆடுற பதிலாக பொறுமையாக பண்ணுங்கள். உங்கள் ஆப்ஸ் நல்ல டைட். ஸோ இதாச்சு நம்மளோட செகண்ட் எக்ஸசைஸ். தேர்ட் எக்ஸசைஸ், உங்களோட காலை ஹை நீ பண்ணோம். இப்போ காலை ஃபுல்லாகவே நீ ஹக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா கொண்டு வந்து டைட்டாக ஒரு ஹக் டவுன். காலை கொண்டு வந்து சேர் மேலே வைக்கிறீங்க, டைட்டாக ஒரு ஹக், தென் டவுன், ஹக் டவுன், ஹக் டவுன், நீ ஹக் டவுன். ஸோ இதாச்சு நம்மளோட மூணாவது எக்ஸசைஸ். நாலாவது எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது அதே நீ ஹக் மாதிரியே 2 காலையுமே தூக்கி மேலே வச்சுக்கோங்க. இங்கேருந்து லெக் எக்ஸ்டென்ஷன், ஒவ்வொரு காலாக எக்ஸ்டெண்ட் எக்ஸ்டெண்ட் எக்ஸ்டெண்ட். இதுலேயும் அப்பர் பாடி ரெஸ்ட்டில் போய் ஃபுல்லாக ரெஸ்ட் போய் சாஞ்சுக்கல, சப்போர்ட் எடுக்கல, நம்ம ஜஸ்ட் டச் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ சப்போஸ் அது மாதிரி இல்லைன்னா நீங்கள் இப்படி திருப்பி வச்சுட்டும் கூட நீங்கள் இப்படி பண்ணலாம். லெக் எக்ஸ்டென்ஷன். ஸோ எங்கேயும் கூணு போடாமல் நல்ல அப்பர் பாடி, ஷோல்டர் ரொட்டேட், செஸ்ட் ஓப்பன், எங்கே பிடிக்கணுமோ உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கணுமோ எடுத்துகிட்டு ஆப்ஸ் டைட். அந்த அப்பர் பாடி கொஞ்சம் பேக் போக போக ஃபுல்லும் கோருக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். எல்லா எக்ஸசைஸ்க்குமே நீங்கள் ரெஸ்ட்டில் சப்போஸ் ரொம்ப சாயிறேன், எனக்கு நான் சாயாமல் செய்யணுன்னா நீங்கள் இந்த மாதிரி திருப்பி கூட பண்ணிக்கலாம். அஞ்சாவது எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது அகைன் டிப்பில் வந்து உட்காந்துருக்கோம். ஆப்ஸ் டைட், நல்லா பேக், அப்பர் பாடி, செஸ்ட் ஓப்பன், பேக், கால் இப்படி வச்சுட்டு சைடில் சைட் டு சைட் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறீங்க. கையில் ஈவன் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்ச நாள் கழித்து ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு குட்டி பாட்டிலில் தண்ணி பிடிச்சும் வச்சுக்கலாம். ஒரு சின்ன வெயிட் ஏதாவது இருக்குன்னா அதை பிடிச்சிட்டும் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஆப்ஸ்க்கெலாம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். காலை நேராக வச்சுக்கலாம், இல்லை வேணால் லாக் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். அடுத்த ஆறாவது நம்ம பண்ண போகிறது கிராஸ் க்ரன்ச் பண்ண போகிறோம். கை ரெண்டையும் ஜஸ்ட் பின்னாடி லாக் பண்ணிக்கோங்க. கழுத்தை பிடிச்சி அமுக்காதீங்க, ஜென்டலாக வச்சுருக்கோம். சிம்பிளாக சைட் போய் டச் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, எல்போ நீ எவ்வளோ முடியுதோ ஜஸ்ட் வயிறு க்ரன்ச் ஆகணும்.
நீங்கள் நல்லா சைடில் திரும்பி பாருங்கள். தென் எவ்வளோ முடியுதோ கால் அப், எல்போ முடிஞ்சால் டச், ரிலாக்ஸ். இன்னும் 6 எக்ஸசைஸ் மீதி இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேரை திருப்பி போட்டு வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் இதில் பிளாங்க் போஸ், நம்ம ஃப்ளோரில் தரையில் போய் ஃபுல்லாக பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சேரை பொடி ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு பேக்கில் போய்க்கோங்க. இது உங்களோட பிளாங்க் போஸ் மாதிரி இருக்கும். ஆப்ஸ் டைட், 2 ஷோல்டரையும் நல்லா ஓப்பன், செஸ்ட் ஓப்பன் இங்கே வச்சுக்கிறீங்க. இங்கேருந்து பொறுமையாக போய் ஒவ்வொரு காலையும் அந்த காலோட எல்போ, நீ கொண்டு வந்து எல்போ டச். மெயினாக நீங்கள் abs tight, breathing normal. ஸோ இதையுமே ஈவன் நீங்கள் டிவி பார்த்துட்டே கூட பண்ணலாம். ஸோ இது பிளாங்க்கில் ஒரு ஃபஸ்ட் வேரியேஷன் பண்ணோம். அடுத்த வேரியேஷன் சேம் திங், இதே மாதிரியே சேர் பிளாங்க் மாதிரி பண்ணுறீங்க. 2 காலையும் மேலே கொண்டு வரீங்க 1 by 1, தென் ஹீல்ஸ் அப் பண்ணுறீங்க. அகெயின் கை சேரில் பேக். ஸோ பர்பி பண்ணுறக்கு எப்படி பண்ணுவோமோ அதே தான். ஒவ்வொரு காலை ஃப்ரண்ட், 2 கையும் அப், ஹீல்ஸ் அப், அகைன் 2 டவுன், கால் 2 1 by 1 பேக், 1 by 1 ஃப்ரண்ட், ஹேண்ட்ஸ் அப், ஹீல்ஸ் அப், தென் டவுன், பேக். ஸோ இதுவே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண வருதுன்னு நினச்சிங்கன்னா 1 by 1 வர்றதுக்கு பதிலாக 2 காலையும் சேர்த்து ஜம்ப் பண்ணலாம். தென் பின்னாடி போகும்போதும் ஜம்ப் பண்ணலாம், ஜம்ப் பண்ணலாம், ஹீல்ஸ் அப், பின்னாடி போகும்போதும் ஜம்ப். ஓகே, ஆப்ஸ் டைட். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது அப்படியே ரிவர்ஸ் பிளாங்க் பண்ண போகிறோம். கை 2 அதே மாதிரி சேரோட எட்ஜில் வச்சுருக்கீங்க. ஆப்ஸ் டைட், காலை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, நல்லா செஸ்ட் ஓப்பன். அகெயின் சொல்கிறேன், சேர் நல்லா ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பார்த்து சேர் எப்படி இருக்குங்கிற பார்த்து நீங்கள் எதுவும் பேலன்ஸ் போயிடக்கூடாது. பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா மேட் ஏதாவது கீழே போட்டுக்கோங்க. இங்கேருந்து அப்படியே லெக் ஒன்றுன்னா க்ளோஸ், கீழே ஃபோல்ட் பண்ணுறீங்க, டவுன், ஃபோல்ட், டவுன், ஃபோல்ட், டவுன். ஒரு கால் ஃபுல்லாகவுமே கீழே வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒன்லி ஹீல் மட்டும் வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ரிலாக்ஸ், பொறுமையாக அப். அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது ட்ரைசப் டிப் பண்ண போகிறோம். அகெயின் கை 2 சேரோட எண்டில் வைக்கிறோம். முன்னாடி எஞ்சி ஃபேஸ், ஹிப்பை முன்னாடி மூவ் பண்ணியிருக்கீங்க. இங்கேருந்து அப்படியே டிப், ட்ரைசப் டிப். உங்களோட கை இப்போ பாருங்கள், ஷோல்டர் டு கை வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. இது அப்படியே எல்போ பேக், எல்போ ஃபோல்ட் பண்ணுறீங்க, பேக் பண்ணுறீங்க, தென் கம் அப், பேக் அப். எல்போ பேசிக்காக ஃபோல்ட் ஆகணும், தென் அப். கையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஹிப் டவுன் அப் ஈஸியாக போயிட்டு வரும். நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது கையில். ஆப்ஸ் டைட், அப், டைட், அப், ரிலாக்ஸ். ஸோ அடுத்து பண்ண போகிறது சிட் டு ஸ்டாண்ட். அகெயின் சேரை திருப்பி ஃப்ரெண்டில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, சிம்பிளாக சேரில் உட்காந்து எழுந்திரிங்க, உட்காந்து எழுந்திரிங்க. ஸோ இது பேலன்ஸ், இது ஈஸியாக பண்ண முடியும் என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு காலை தூக்கிக்கிறீங்க, பொறுமையாக சேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு சிட் அண்ட் ஸ்டாண்ட். Slowly down and come up, slowly down and up. ஸோ சப்போஸ் எனக்கு உட்கார முடியுது, எந்திக்கும் போது எந்திக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா பெருவரில் மட்டும் சின்ன சப்போர்ட், அதுக்கு ஒரு சின்ன புஷ் கொடுக்குறீங்க, தென் அப். டம்மியாக வச்சுக்கோங்க காலை. உட்காரும்போது கால் தூக்கிடுங்க, எந்திக்கும் போது பெருவரில் மட்டும் ஜஸ்ட் ஒரு குட்டி புஷ், தென் அப். இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ 2 கால்லையும் 10 டைம்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறது அகெயின், இதுக்கு நான் திருப்பியே சைட் வியூவிலே காமிக்கிறேன். இதுக்கும் சேரோட எண்டில் கால் வச்சுக்கோங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு டவலோ சின்ன குஷன் மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. ஒரு எண்டு இங்கே கால் வச்சுருக்குறோம், இன்னொரு எண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 மட்டும் லஞ்சஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கீழே போகிறோம். அதனால் டிஸ்டன்ஸ் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எவ்வளோ வேணும்னு செட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லி டவுன், தென் அப். ஆப்ஸ் டைட், ஸ்லோலி டவுன், தென் அப். ஸ்டார்டிங்லேயே ரொம்ப கீழே போக முடியலன்னா எவ்வளோ வரைக்கும் முடியுதோ ஸ்லோலி டவுன், தென் அப். ஒரு 10 reps இங்கே. அடுத்து லெக் சேஞ்ச் பண்ணுறீங்க, காலை சேரோட எண்டில் வைக்கிறீங்க, தென் டவுன், அப், டவுன், அப், ஸ்லோலி டவுன், அப்.
ரிலாக்ஸ். ஸோ இது வரைக்கும் 12 எக்ஸசைஸ் பண்ணிட்டோங்க. இந்த 12மே செஞ்சு பாருங்கள், சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கோருக்குன்னே லோயர் பாடி அண்ட் கோருக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே கூட சேரை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கோம். இது பிடிச்சிருந்து இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா அதையும் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் பிடிச்சி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பவும் சொல்கிறதாங்க, ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகிறனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அப்பப்போ பாஸ் பண்ணி நீங்களும் எக்ஸசைஸு எங்கூட சேர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இதே மாதிரி மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.